Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கை பேஸ் பண்ணி வாஸ்துபடி எப்படி நம்ம பிளான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் டுடே வீடியோ, ஓகேங்களா? போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, வால்ஸு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், செட் பண்ணி பார்த்துருப்போம். டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ப்ளஸ் இன்டீரியர் டிசைன்ஸ் நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம். எப்பயும் போல் ரிவிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரிவிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ரூமுக்கு என்ன பண்ணணும், நம்ம காம்போனன்ட்ஸ் வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி டோர்ஸ் விண்டோஸ் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ அண்ட் இங்கே ஒரு விண்டோ தேவைப்படுது அப்படின்னா விண்டோ வந்து பிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? விண்டோ பிக் பண்ணி அப்படின்னாலே இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு விண்டோ தான் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விண்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேமிலிஸில் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் லோட் ஃபேமிலின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணி அப்படின்னா அதில் நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். லோக்கல் கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை பிக் பண்ண அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விண்டோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் விண்டோஸ் தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ வந்து உங்களுக்கு எங்கெங்கே தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எவ்வளோ ஹைட்டு வித்து அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எடிட் டைப்பில் போனீங்க அப்படின்னா அதோட வித்துன்னு சொல்லிட்டு எவ்வளோ 3 ஃபீட் கொடுத்துருக்காங்களா. வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அக்யூரேட்டாக வச்சுக்கலாம். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி, ஓகேங்களா? இதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், செட் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துட்டு எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு நீங்கள் விண்டோ பிக் பண்ணிங்க அப்படின்னாலும் கடைசி நீங்கள் என்ன பிக் பண்ணிங்களோ அதுதான் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் விண்டோவை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு விண்டோ அண்ட் எகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே விண்டோ எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பிக் பண்ணிட்டு சென்டராக வேணும் அப்படின்னா அந்த இதை நீங்கள் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது சில டைம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், 3D வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். பட் அதோட இன்னர் அவுட்டர் இருக்கப்போ உங்களுக்கு என்ன ஆகுது தெரியாது சில டைம், ஓகேங்களா? இதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலி பிளேஸே ஆகல. அப்போ என்ன பண்ணலாம், லெவல் 2ல் போயிட்டு அகைன் விண்டோவை பிக் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே சென்டரில் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து பிளேஸ் ஆகிடும். அதேமாரி கிச்சனில் உங்களுக்கு வென்டிலேட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டருங்கிறப்ப இதில் டிஃபால்ட்டாக நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ரவுண்டு மாரி நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்காது, நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இருக்கும், ஓகேங்களா? அதேமாதிரி டாய்லெட் வந்துட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு விண்டோ தேவைப்படுது அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸு அண்ட் அகைன் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஓப்பன் கொடுக்குறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சென்டர் ஓப்பன் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? கிச்சனில் ஒரு சைடு விண்டோவும் ஒரு சைடு இது வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கிச்சனில் இங்கேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் விண்டோவை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேட்டர் ஷேப்பில் என்ன பண்ணலாம், ரவுண்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்டேர் கேஸுங்கிறப்ப நீங்கள் அங்கே எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ விண்டோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். விண்டோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தான் ப்ரொவைட் பண்ணணும். வேறு டைப் ஆஃப் விண்டோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விண்டோ பிக் பண்ணிக்கோங்க. லோட் ஃபேமிலியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இதேமாதிரி தான் டோர்ஸ் உங்களுக்கு. டோருங்கிறப்ப இந்த டோரை பிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டோரை பிக் பண்ணிட்டு லோட் ஃபேமிலி போயிட்டு ஹாலுக்கு வந்து மெயின் டோரும் மற்ற இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டோர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போதுமானது, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், மை கம்ப்யூட்டரில் உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு டோர்ஸ் இருக்குங்களா, அந்த டோரை பிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கமர்ஷியல் யூஸ்க்கு, ஹார்ட்வேர், ரெசிடென்சியல் நம்மளுக்கு தேவைப்படுது. ரெசிடென்சியல் வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து நான் அதாவது மெயின் டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா எகைன் அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட் வித் எல்லாமே காமிக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா? லோட் ஆகிட்டு இங்கே தான் நான் வந்து டோர்ஸ் வந்து மெயின் டோர் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிங்க அப்படின்னா பிக் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், 80ல் போயிட்டு அதோட வித் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம் கரெக்டாக ஈக்குவலாக. எங்கே ஒரு 7 ஃபீட்டில் கரெக்டாக தேவை அப்படின்னா 7 ஃபீட்டு, வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீட்டு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பிளேஸ் ஆயிரும். இப்போ எகைன் ஆர்கிடெக்சரில் போயிட்டு நீங்கள் டோரை பிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் டோர் பிளேஸ் ஆயிடும். இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பெட்ரூமுக்கு இங்கே ஒரு டோர் கொடுக்கணும், அட்டாச் டாய்லெட்டுக்கு இங்கே எல்லாமே டோர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் டோரை பிக் பண்ணிவிட்டு
சரி, இப்போ டோரில் டிஃபால்ட்டாக இருக்கிற டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து இப்போ சிங்கிள் டோர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அகைன் அந்த ஆப்ஷனில் போயிட்டு சேம் இந்தியன் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த டோர் தேவையோ அந்த டோர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். சேம் எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு சேம் பெட்ரூமில் வந்து எனக்கு டோர் தேவைப்படுது பார்த்தீங்களா, சேம் அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸிங்கில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேவை அப்படின்னா செக் பண்ணி மாற்றிக்கலாம். சேம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், டோர்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டோர் தேவை. ஓகேங்களா, அட்டாச்சு டாய்லெட்டில் ஒரு டோர் தேவை. அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர் வந்து தேவை நம்மளுக்கு. ஓகேங்களா, இந்த அவுட்டரில் சேம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். சேம் இந்த 2 டோரையும் நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த டோரை மட்டும் பிக் பண்ணிவிட்டு எயிட் டேப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே நமக்கு போதும். ஓகேங்களா, சரி அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 அடி தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த டோரை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 3 அடிக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எயிட் டேப்பில் போயிட்டு சேம் டூப்ளிகேட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன். 3 ஃபீட் கொடுத்துட்டு ஓகே. ஓகேங்களா, சேம் இதுமாதிரி தான் நம்ம டோர்ஸ் விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சரி, இப்போ 3ல பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் மாதிரி என்ன பண்ணணும், நம்ம காமிக்கணும். ஓகேங்களா, சேம் இப்போ ஸ்டேர் கேஸ் வந்து இருக்குது. அதேமாரி கேட் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் போய் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம், மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட் எடுத்துட்டு சேம் இதுக்கு நேராக ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட்டு அண்ட் அகைன் இதுக்கு நேராக ஒரு ஸ்பிளிட் வந்து என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ப்ரொவைட் பண்ணிட்டு இதை வந்து பிக் பண்ணி என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஓப்பன் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். சரி, இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3D வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி காமிக்கும். ஓகேங்களா, அதில் இன்டீரியரு எக்ஸ்டீரியரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி மெயின் டோரு. ஓகேங்களா, சரி ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். எங்கெங்கே விண்டோஸ் வச்சிருக்கோம், டோர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்குதுங்களா. சரி, இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஓகேங்களா, டாப் வியூல வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் சரி நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 3D வியூவில் சேஞ்சஸ் பண்ணிக்குள்ள பார்த்துக்கலாம். சரி, இதுமாரி தான் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணோம் அப்படின்னா சேம் ஈஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபேஸிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்குதுங்களா. ஓகேங்களா, சேம் ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அண்ட் வெஸ்ட். ஓகேங்களா, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். ஆனால் மெயின் டோர் வந்து வரல. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம முன்ன போன வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸிங், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தெரியுதுங்களா, எலிவேஷன்ஸ் ஈஸ்ட்டுங்கிறது. சரி, அப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஆங்கிள் வந்து ஒரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆச்சுங்களா. சரி, இப்போ எலிவேஷன்ஸில் ஈஸ்ட்டு போய் பார்த்தேன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு உண்டான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். சேம் 3ல பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த பிளான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சேம் ஈஸ்ட் ஃபேஸிங்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஆர்ச் ஓப்பன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதாவது கிச்சன் இருந்துச்சு அப்படின்னா ஆர்ச் ஓப்பன் வந்து என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் இந்த ஆர்ச் ஓப்பன் நான் கொடுக்கணும் அப்படின்னாலும் சேம் லெவல் 2ல போய்க்கோங்க. லெவல் 2ல போயிட்டு சேம் கிச்சனுங்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு கிச்சன். ஓகேங்களா, சேம் கிச்சனை நான் பிக் பண்ணிக்கிறேன். கிச்சனோட வாலை பிக் பண்ணிட்டு எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன வியூவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குது. ஏதோ ஒரு வியூ, இந்த நார்த்தா சவுத்து இல்லை 3D வியூக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சேம் ஓப்பன் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக நான் என்ன பண்ணணும், ஓப்பனிங் வந்து கிரியேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, லைன் எடுத்துட்டு சேம் இங்கேருந்து ஒரு 6 அடி நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 6 ஃபீட்டு 6 இன்ச்சஸ் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை அகைன் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லைன்ஸ் இருக்குங்களா, இந்த லைன்ஸை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்ச் ஓப்பன் நம்ம கொடுக்குறப்ப ஆர்ச் வந்து அங்கே கிரியேஷன் ஆகணும். ஓகேங்களா, ஆர்ச் ஓப்பனுங்கிறப்ப சேம் இந்த ஆர்க்கை பிக் பண்ணிவிட்டு சேம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரலும் பிக் பண்ணிவிட்டு சேம் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி கிரியேஷன் ஆயிரும். ஓகேங்களா, சேம் இது வந்து கரெக்டாக ஜாயின் ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் ஆயிரும். ஓகேங்களா, அப்பயும் ஜாயின் ஆகல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வார்னிங்லேயே காமிச்சிடும். ஓகேங்களா, சேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வால் இருக்குல்ல, இந்த வாலில் ஸ்பிட் பண்ணி இந்த ரெண்டையும் நம்ம ஓப்பன் ஸ்பேஸிங்காக இருந்தால் மட்டும் தான் கிரியேஷன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வார்னிங் தான் காமிக்கும். தெரியுதுங்களா. சேம் அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுமாரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது செலக்ட் ஆகலாம். அப்போ என்ன பண்ணலாம், ட்ரிம்முங்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்,
சேம் இதையும் கரெக்டாக பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து கரெக்டாக வந்து கிரியேஷன் ஆயிரும். சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் எலிமெண்ட் எடுத்துட்டு சேம் இந்த ஸ்பிளிட் எலிமெண்ட் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு அகைன் ட்ரிம் எடுத்துட்டு சேம் இந்த லைனும் பிக் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்ல இந்த லைன் வந்து டெலிட் ஆயிரும். அதேமாதிரி இந்த லைனும் பிக் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத எலமெண்ட்ஸ் வந்து டெலிட் ஆயிரும். இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஆர்ட்ஷாப் அதிகமாக இருக்க மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ டிக் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் கண்டினியூ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு இப்போ டிக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வரல. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம், ட்ரிம் எடுத்துட்டு சேம் இந்த லைனையும் இதையும் பிக் பண்ணி அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி இப்போ டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச் ஓப்பன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். சேம் அகைன் இப்போ 3D வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ச் ஓப்பன் வந்து தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சேம் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு. சேம் இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ச் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்துருச்சு. ஓகேங்களா, சரி இப்போ இந்த வாலில் வந்ததுனால என்ன பண்ணணும், நம்ம இதை மூவ் பண்ணி காமிக்கணும். சேம் லெவல் 2ல் போயிட்டு சேம் இங்கே வந்துருக்குங்களா, அந்த பிக் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைலில் போய்க்கோங்க. எடிட் ப்ரொஃபைலில் என்ன வியூவோ அந்த வியூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு சேம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகும். சேம் மூவ் கொடுத்துட்டு சேம் எனக்கு இங்கேருந்து இங்கே கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேஷன் வந்து மாறி இருக்கும். சரி இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேம் 3D வியூவில் வச்சுக்கிறேன். 3Dயில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் அப்படின்னா கிரியேட் ஆகிருக்குங்களா, மீன் வந்து அங்கே இருந்துச்சு உங்களுக்கு. அது நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து கிச்சனு. ஓகேங்களா, அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரூமு, இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட்டு, இங்கே வந்து ஒரு ஓப்பன் டாய்லெட்டு. ஓகேங்களா, சரி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ இந்த போர்ஷனில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போ ஸ்டேர் கேஸ்ன்னு இருக்குங்களா, இங்கேருந்து ஒரு ஸ்டேர் கேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதேமாரி விண்டோஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சன்சைட் வந்து என்ன பண்ணணும், நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸ்டெப் பைனா ஒரு டூல் இருக்குது அப்படின்னா டூலை எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக வரும். சரி இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி எனக்கு வந்து கம்ஃபர்டபுளுக்காக இதை பிக் பண்ணிவிட்டு -90 கொடுத்து எப்படி வேணுமோ அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு எப்படி இருந்துச்சோ அதுமாதிரி கிரியேஷன் ஆயிரும். சரி இப்போ வந்து நான் இங்கே ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் சேம் அதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். சேம் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து கிரியேஷன் ஆயிரும். ஓகேங்களா, ரூம் நம்ம டேக் பண்ணி வச்சதுனால அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு அடிக்கடி காமிக்கும். ஓகேங்களா, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேர் கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வந்து வச்சுக்கலாம். அதேமாரி இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, விண்டோக்கு சன்சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, விண்டோக்கு சன்சைடு, அதேமாரி சீலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சீலிங்கு. அதேமாரி இப்போ ஒவ்வொரு ரூமும் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீரியர் எல்லாமே ஓரளவு பார்த்துருவோம். ஓகேங்களா, சரி பெட்ரூம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்ரூமில் நம்ம பெட்ஸு அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ஆர்கிடெக்சரில் போய்க்கோங்க. காம்பவுண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, காம்பவுண்டை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் லோட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதில் போயிட்டு நம்ம என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சேம் இந்த என்டரேஜ் இருக்குங்களா, அந்த என்டரேஜ் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன மெத்தட் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சேம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதில் போனீங்க அப்படின்னா பெட்ஸ் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. சேம் இதில் நம்மளுக்கு எப்படி எது தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிவிட்டு சேம் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வந்து ஓப்பன் ஆயிடும். சேம் அது எப்படி நம்மளுக்கு என்ன வியூவில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் என்ன பண்ணிக்கிறேன், எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி டாய்லெட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டாய்லெட்டில் அதுக்குண்டான காம்பவுண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, லோட் ஃபேமிலியில் போயிட்டு சேம் மை கம்ப்யூட்டரில் அந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை பிக் பண்ணிவிட்டு அதில் ப்ளம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, சேம் இந்த ப்ளம்பிங்கில் போனீங்க அப்படின்னா அதில் ஆர்கிடெக்சர்லாம் மெப்பான்னு கேட்கும், நம்ம ஆர்கிடெக்சர் தேவை. ஓகேங்களா, சேம் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூரினால்ஸ், வாட்டர் கிளாசெட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். சேம் அதை ஓப்பன் கொடுத்துட்டு சேம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபிட்டிங்ஸ் வந்து கிரியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் எனக்கு கொஞ்சம் மூவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சேம் இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி இங்கே வந்து எனக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னாலும் ஸ்பேஸ் சொல்லிட்டு நம்ம கீபோர்டில் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து கிரியேஷன் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுமே பிக் பண்ணியாச்சு, அகைன் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கிச்சன் உண்டான ஐட்டம்ஸ் இல்லை ஹாலில் சோஃபாஸ் எதாவது வைக்கணும் அப்படின்னாலும் சேம் காம்பவுண்டை பிக் பண்ணி சோஃபாஸ் அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டே உங்களுக்கு இங்கே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றும் எடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் உங்களுக்கு.
சேம் என்டரேஜ் இல்லைனா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போயிட்டீங்கன்னா டிவி, டேபிள்ஸ், ஸ்டோரேஜ் ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டைனிங் டேபிள் அது மாரி நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சீட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சேம் இதில் சோஃபான்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை வந்து என்ன பண்ணலாம் ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணலாம், அது லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சேம் ஆர்கிடெக்சர் காம்போனன்ட்டு சேம் சோஃபான்னு இங்கே இருக்குங்களா. சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்பேஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். சேம் இங்கே பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து ப்ளேஸ் ஆயிடும். அதேமாதிரி கிச்சன் கொண்டான ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட் சொல்லி கேஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேம் லோட் ஃபேமிலியில் போயிட்டு என்ன பண்ணலாம், லோக்கல் டெஸ்க் ஈல சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் போனீங்க அப்படின்னா அந்த கிச்சனுக்கு உண்டான டேப்ஸு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. கேபினெட்டு ஓகேங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு எது தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம், சேம் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிங்கோட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஓப்பன் கொடுத்துக்கலாம். சேம் ஓப்பன் கொடுத்துட்டு கிச்சன் நம்மளுக்கு எப்படி தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சேம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பேசிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எப்படி உங்களுக்கு பிளம்பிங் லேஅவுட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் கிரியேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் இப்படி பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் எஸ்கேப் கொடுத்துட்டு சேம் இதை பிக் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ராக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. சேம் கிச்சனுக்கு உண்டான ஐட்டம்ஸு சேம் அதேமாரி ஹாலு, இங்கே டாய்லெட் 1 டாய்லெட் 2 பெட்ரூமு. சேம் 3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு. சேம் கரெக்டாக கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சேம் இந்த சோஃபாஸு சேம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாய்லெட்ஸ் அதுக்கு உண்டான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்கும். சேம் ஃப்ரண்ட் டாப் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு, அந்த டாய்லெட், கிளாசெட்ஸு, கிச்சனுக்கு உண்டான ஐட்டம்ஸு, சோஃபாஸ். சேம் அதேமாதிரி இப்போ நான் இதுலேயே கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணி டைனிங் டேபிள் வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் இப்போ இதுமாதிரி தான் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். சேம் இதுலேயே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டீரியர் டிசைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வேணும் ஓகேங்களா, இல்லை லைட்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 2ல போயிட்டு இப்போ பெட்ரூம் இருக்குது அப்படின்னா பெட்ரூமில் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் டேபிள் மாரி வச்சு நான் லைட்ஸ் வைக்கணும், ஹாலில் வந்து டிவி வைக்கிற மாரி வேணும் அப்படின்னாலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது நம்மளோட கிரியேஷனை பொறுத்து தான், உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஓகேங்களா. சேம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பெட்ரூமில் வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்ன லைட்டிங் செட் பண்ணணும், அதை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் நீங்கள் ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் டோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஆர்ச் ஓப்பன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதேமாதிரி இந்த காம்போனன்ட்ஸுங்கிறப்ப இந்த கேஸ் ஒர்க்கு, பெட்டு, கிளாசெட்ஸு, இந்த சோஃபாஸு, மற்றபடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் தான். அது எல்லாமே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இந்த மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ணுற மெத்தட் ஓகேங்களா. எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம லைட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை பிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டருக்குள்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா சன்செட் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேம் இந்த வீடியோவில் வேணால் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம அதை பார்க்கலாம் ஓகேங்களா. சன்செட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, ஸ்டேர் கேசஸ் ஓகேங்களா, சன்செட் ஸ்டேர் கேசஸ் ப்ளஸ் உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் லைட்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங்கு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு கண்டென்ட்டில் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.